ரொம்ப ஈஸியாக கனவா மீன் பொரியல் எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. எண்ணெய் நல்லா காய வச்சு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கோங்க. இப்போ வெங்காயம், பச்சை மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு போட்டு நல்லா கிளறிக்கோங்க. வெங்காயத்தை நல்லா கிளறுன்னு கிளறி நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. உளுத்தம்பருப்பை கண்டிப்பாக போட்டே ஆகணுங்க. இதுக்கு அரைமுடி தேங்காவை ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நாம் கனவா மீனை நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இதில் கொட்டி நல்லா கிளறி விட்டுடலாம். நம்ம இப்போ நம்ம நல்லா எல்லாத்தையும் என்ன செய்யலாம், நல்லா கிளறி வச்சு கிளறி நல்லா கிளறி எடுத்துக்கலாம். கிளறி அப்படியே ஒரு பாத்திரத்தை போட்டு மூடி வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா ஆவியில் செம சூப்பராக வெந்துடுங்க. இது வெந்துட்டுருக்கிற இந்த நேரத்தில் நாம் என்ன செய்யலாம், தேங்காவோட கொஞ்சம் சோம்பு, பெருஞ்சீரகம் இருக்குது இல்லையா, அந்த பெருஞ்சீரகத்தை போட்டு பொரியலுக்கு நம்ம எப்படி ஒன்றும் பாதியமாக அரைச்செடுப்போம் அதே மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது இப்போ நல்லா வெந்துட்டுருக்கட்டும். ஒரு பாத்திரம் போட்டு நம்ம மூடி வச்சுருவோம். மூடி எடுத்து பார்த்துடலாம். பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குது பார்த்தீங்களா. எறாவும் கனவா மீனும் பாருங்கள் நிறைய தண்ணி இருக்கும். நம்ம எப்படி தான் புழிஞ்சு போட்டால் கூட தண்ணி நிறைய வந்துட்டுருக்கோம். நம்ம தண்ணியே ஊற்ற வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. நல்லா வேகட்டும். வெந்து தண்ணியெல்லாம் சுண்டினதுக்கப்புறமா நம்ம தேங்காய் போட்டு இறக்க வேண்டியது தான். தேங்காய் குறப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம சோம்பு நமக்கு அங்கங்கே ஒன்றா பல்லில் கடித்தா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு கண்டிப்பாக சோம்பு போடணுங்க. இந்த பொரியலுக்கு ஜீரகத்தை விட சோம்பு தாங்க ரொம்ப நல்லது. பெருஞ்சீரகம் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் ரொம்ப நல்ல மணமாக வாசனையாக இருக்கும். அதே போல் தாளிக்கும் போது கண்டிப்பாக கருவேப்பிலை, உளுந்து, கடுகு போட்டு கண்டிப்பாக நம்ம தாளிக்கணும். உளுத்தம்பருப்போட வாசனை இந்த மீனுக்கு ரொம்ப நல்ல தூக்கலாக இருக்கும். ரொம்ப மணமும் வாசனையும் கொடுக்கக்கூடியது இந்த உளுத்தம்பருப்போட வாசனை தான் இதில் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்களேன், நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன். நம்ம தண்ணியே விடலை பாருங்கள், அதுலேருந்து எவ்வளோ தண்ணி வருது பார்த்திங்களா. அதனால் கனவா மீனை நீங்கள் பொரியல் பண்ணும்போது இல்லைன்னா தொக்கு பண்ணும்போது தண்ணி ஊற்றாமல் என்ன செய்யுங்க, பிழிஞ்சு வச்சு ஆவியில் வேக வச்சிட்டிங்க அப்படின்னா பாருங்கள் அந்த மசாலாவே போதும் நமக்கு, தண்ணியே போதும் நமக்கு. தண்ணி நல்லா சுண்டி வருது. இப்போ தேங்காவை போட்டுடலாம். நல்லா நல்லா கிளறி நல்லா துவட்டி தாங்க இதை இறக்கணும். உப்பு, மஞ்சத்தூள் ரொம்ப கம்மியாக போடணுங்க. 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டால் போதும். சூப்பரான மணத்தோட கனவா மீன் பொரியல் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. மனம் ஊரையே தூக்குதுங்க. செம்ம வாசனைங்க. சூப்பரோ சூப்பர்.